இங்க ஒரு லேடி தனியால அவங்க 2 பொண்ணுங்களையும் வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன பையனை பெத்து கொடுக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க புருஷன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். சோ இவங்க கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு அவங்க பொண்ணுங்களை பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் வேலை செய்யற இடத்துல தெரியாம ஒருத்தர் மேல அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அதுல அவங்க இடுப்பெலும்புல அடிபட்டு குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்ய முடியாம இருக்காங்க. அதனாலயே இருந்த வேலையும் போயிடுது. சோ சாப்பிடறதுக்கே வழி இல்லாம வாழ்க்கையவே வெறுத்து போய் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நினைக்கும் போது திடீர்னு அவங்க பொண்ணுங்க சத்தம் கேட்கவும் அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது. இத தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த ஒரு ரோட்டு கடைக்காரரு ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிடுறாரு. உடனே இவங்க 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போய் ஃப்ரீயாவே சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மோமோஸ் நல்லா பண்ண தெரியும்னு அதையே ரோட்டு கடையில விக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கறாரு. ஆனா இவங்க ரோட்ல கடை போட்டு வித்தாலும் இவங்களோட ஒரு மோமோஸ் கூட சேல் ஆக மாட்டேங்குது. இதனாலேயே டெய்லியும் விக்காம எல்லாத்தையுமே குப்பையில கூட்டிட்டு போயிடுறாங்க. கையில இருந்த காசுமே தீந்துடுது. அடுத்த நாள் பார்த்தா அந்த ஆண்டவனே அனுப்புன மாதிரி ஒருத்தர் இவங்க கிட்ட வந்து மோமோஸ் வாங்கி சாப்பிடுறாரு. அதுல இருந்து இவங்களோட மோமோஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேல் ஆக ஆரம்பிச்சு பயங்கர பிஸி ஆயிடுறாங்க. இப்படி எல்லாருக்கும் பிடிச்சு போன அவங்க மோமோஸ் அந்த ஊர்ல மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகம் ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆயிடுது. அப்படி இருக்க ஒரு நாள் இவங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குப்பை பொறுக்கிறவனை பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு முத ரோட்ல கடை போறதுக்கு ஹெல்ப் பண்ணவரு. அவரை பார்த்தது மனசு கேட்காம அவரை இவங்க ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்பதான் தெரியுது ஃபர்ஸ்ட் டைமா அவங்க கடைக்கு வந்த கஸ்டமர் ஆண்டவனா பார்த்து அனுப்பல, இவர்தான் அவரோட சொந்த காசை கொடுத்து போய் சாப்பிட்டு பார்க்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அது இவங்களுக்குமே தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இனிமேல் இவங்க கூடயே வச்சு பாத்துக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க.